ஓம் சக்தி அஸ்ட்ரோ விமன் தேடை மூலமாக அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலமானது அரக்கோணம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்லூர் கிராமத்தில் இருக்கின்ற 108 அடி உயரமுள்ள மகா பிரித்திங்கிற ஆலயம். ஓம் பக்ஷ ஜுவாலை ஜிக்ரே கராலே தம்ஷ்ரே பிரித்திங்கிரே ஷம் க்ரீம் ஹூம் பட் ஸ்வாகா என்று நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களையும் ஸ்வாகா பண்ணுகின்ற மகா பிரித்திங்கிரா தேவி ஆலயம் எது என்று சொன்னால் பல்லூரில் இருக்கின்ற அம்பிகை. இந்த அம்பிகையினுடைய சிறப்பம்சம் என்ன? குறிப்பாக பார்க்கும்போது ஆடி அமாவாசையிலே இங்கே மகா பிரித்திங்கிரா ஆலயத்தில் நாம் கலந்து கொள்வதனுடைய பேர் என்பதை பற்றிய ஒரு செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு மாதமும் பிரதி அமாவாசை அன்று நிகமலா யாகம் நடக்கின்றது. வருகின்ற ஆடி அமாவாசை தக்ஷணாயன காலத்தினுடைய ஆரம்பம். அந்த தக்ஷணாய காலத்தில் தான் அதீத தீய சக்திகளும் நம்ம நாடி வருகின்ற காலம். அந்த நாடி வருகின்ற காலத்திலே நம்ம எந்த ஒரு தீய அதிர்வலிலும் நம்மை விளக்க வேண்டும், அந்த சக்திகள் எதுவுமே நம்மளை தாக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆடி அமாவாசையிலே பலவிதமான ஓமங்களும் யாகங்களும் உலகமுள்ள உள்ள கோயில்களை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தை முதல் ஆணி வரை உத்தராயண காலம். உத்தராயணம் தேவருக்குரிய காலம் முடிஞ்சு தக்ஷாயணம் அசுரருக்குரிய காலம் வருகின்ற நேரத்திலே எந்தவித தீய சக்தியாலையும் நமக்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆடி அமாவாசையானது மிக சிறப்பம்சமாக கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆடி மாதமும் பெண் தெய்வடைய வடிவாக சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஆடி அமாவாசை என்று சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் ஆடி மாதத்தில் கடகராசியிலே பிரவேசிக்கின்றார். காலச்சக்கரத்தினுடைய கணிதத்தின்படி கடகராசி என்பது சந்திரனுடைய அதிதேவதை. அங்கே பார்வதியுடைய அம்சமாக கடகராசி சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு கடக மாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடி மாதத்திலே நாம் அதனால்தான் பெண் தெய்வ வழிபாடு நடத்துகிறோம். ஒவ்வொரு வருடத்திலும் ஆடி மாதமாக இருக்கின்ற கடக மாதத்திலே ஒவ்வொரு பெண் தெய்வத்தையும் நாம் வழிபட அதீத சக்தியானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு இருந்தாலும் சரி, குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்திலும் சரி, நம்மளுடைய குலத்தை சேர்ந்தவர்களே கன்னி தெய்வமாக குலசாமியாக பூவாடக்காரியாக இருக்கின்ற காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்திலே அவர்களுக்கான பூஜை செய்வது மிக சிறப்பு அம்சம். எத்தனை வித தோஷங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வித யாகங்கள் இருந்தாலும் சரி, நாம் பெண் தெய்வ வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் தான் அதனுடைய சிறப்பம்சம் வரும். நம்ம என்னதான் நம்ம சிவனுடைய சக்தியனோட விஷ்ணுவோட அம்சமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்று சொன்னாலே சக்தி அம்சம்தான். அதனால்தான் ஒவ்வொரு ஆடி மாதமும் கடகராசியில் சந்திரன் பிரவேசிக்கின்ற காலகட்டத்தில் உலகத்தில் இந்தியா நாடு முழுக்க பாருங்கள், ஆடி மாதம் எல்லையில் இருக்க அத்தனை கோயில் அத்தனைகளையும் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு இருக்கு. ஏனென்று சொன்னால் கடகராசி என்று சொல்லப்படுகின்ற கடக மாதம் என்று சொல்கின்ற ஆடி மாதம்தான் பெண் தெய்வ வழிபாடு, தெய்வம் பிரத்யட்சமாக இறங்கி கொண்ட தன்மை. அதுவும் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகா பிரித்திங்கிற ஆலயத்தில் என்ன ஒரு ஆடி அமாவாசை சிறப்பு என்று சொன்னால், நவ காலச்சக்கர சுழற்சியில் அந்த 4வது ராசியாகின்ற கடகராசி, அந்த கடகராசியினுடைய அதிபதி யார் என்று சொன்னால் சந்திர பகவான். சந்திரனுக்கு உண்டான அந்த தெய்வம் என்று சொன்னால் மகா பார்வதி. இங்கே மகா பிரித்திங்கிரா வீற்றிருக்கின்றாள். எவ்வாறு வீற்றிருக்கின்றாள்? நவ கோள்களுமே நாகமாக இருந்து கிரீடமாக வீற்றிருக்கின்ற ஸ்தலம் என்று சொன்னால் இந்த மகா பிரித்திங்கிரா ஆலயம். நம்ம இதற்குடைய மகாவராகி டிவியில் பார்த்தீங்க, பல்லூர் மகாவராகி டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலிலே காஞ்சி பரமாச்சாரியார் வழி வந்த அவர்களிடமிருந்து சிஷ்யராக இருந்து இந்த வளர்ந்து வந்த மாணாக்கர் இன்றைக்கு குருசாமியாக இருந்து அந்த ஐயர் சாமி இங்கே ஒவ்வொரு பிரதி அமாவாசை அன்றைக்கும் மகா பிரித்திங்கிரா தேவியை கும்பத்தில் எழுந்தருள் செய்கின்றார். நிகமலா யாகத்திலே அம்பிகை எழுந்தருள் செய்கின்றார். பின்பு யாகம் முடிந்த பிறகு கலசத்தை கொண்டு கருவறையில் சென்று பூஜை செய்து பின்பு அந்த கலச தீர்த்தமானது இங்கே இருக்கின்ற அத்தனை மக்களுடைய மேலும் தெளிக்கப்படுகின்றது. அதே போல கலச ரட்சையானது நமக்கு இட்டு விடுவாங்க குருசாமிகள், அவங்களும் நம்ம இட்டுக்கலாம். இந்த நிகமலா யாகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்திரஜித் ராமாவதாரத்தில் ராமனை வெல்வதற்காக சொல்லப்பட்ட அந்த சூட்சமமான யாகம். இந்த இந்திரஜித் மட்டும் இந்த நிகமலா யாகத்தை செய்து முடித்திருந்தால் கண்டிப்பாக ராவணை யார் வென்றிருக்க முடியும்? ராமன் அந்த தன்னுடைய
ராமன் தன்னுடைய சத்திய போராட்டத்தில் தோற்று இருப்பார். ராமதாரத்திலே ராமபிரான் ஜெயிப்பதற்காகவே என்ன செய்கின்றார், லக்ஷ்மணன் இந்த லிங்கம்பலா யாகத்தையே முரண்அடிக்கின்றார். இந்திரஜித்துக்கு, ராவனுடைய மகன் இந்திரஜித்தனுக்கு பெரிதும் நம்பிக்கை கொடுத்தது என்னன்னா இந்த நிகம்பல யாகம். இந்த நிகம்பல யாகம் மிகப்பெரிய வெற்றியை தேடுகின்ற ஒரு யாகமாக சொல்லப்படுகின்றது. இந்திரஜித் மற்றும் இந்த நிகம்பல யாகத்தை முடித்திருந்தால் ராவணனை அழிக்க யாராலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த யாகம்தான் லக்ஷ்மணனால் அது யாகம் முறியடிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் சத்தியுகத்தின் தொடர்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட சிறப்பு அம்சம் பொருந்தி இந்த நிகம்பல யாகத்தை மணி முதலியார் அவர்களுடைய குடும்பமும் அவரது சகோதரர் அனைவரும் சேர்ந்து, அந்த மணி முதலியார் குடும்பம் மற்றும் சகோதரர் அவர்களுடைய பிள்ளை சேர்ந்த வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே லோகோ சமஸ்தா சுகினோ பவந்தோ, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் நம்ம ஊரை நாடி வர வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்று மொத்த குடும்பமாக இணைந்து கொண்டு இங்கே இந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கின்றது. செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, பஞ்சமி போன்ற காலகட்டத்திலும் குறிப்பாக ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்கே நிகம்பலா யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சமி அன்றைக்கு பல்லூர் வராகியம்மா கோயில் வருபவர்கள் அனைவரும் அதற்கு முன்பாக இந்த பிருத்திகரா தேவி கோயிலுக்கு வாங்க. இங்கே கருவறையில் இங்கே இருக்கின்ற குருசாமிகள் உங்களுக்கு திருஷ்டி, எலுமிச்சை மரத்தில் திருஷ்டி எடுப்பாங்க. இங்கே இருக்க திருஷ்டி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் பஞ்சமி அன்றைக்கு பல்லூர் வராகியை சென்று தரிசனம் செய்து பாருங்கள். ரொம்ப அதீத சக்தி. ஏன் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, 2015 எனக்கு அசிரீரி வாக்கா எனக்கு வராகி அம்மாவை தேடி வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு வரும் பொழுது, ஒரு வருஷப்பருப்பு, தம்ப வருஷப்பருப்பு நான் இங்கே வரேன். அப்போ பார்த்தோன்னா வராகியம்மா கோயிலுக்குள்ளே வரும்போது வழி மாறி இந்த பிருத்திங்கிரா கோயிலுக்கு தான் வந்தேன். அன்று முதல் நான் எப்போ இங்கே வந்தாலும் பல்லூர் பிருத்திங்கிரா அம்மாவை கண்டு தரிசித்துட்டு அப்புறம் வராகி அம்மாவை தரிசிப்பேன். இங்கே ஒவ்வொரு ஏவல், பில்லி, சூன்யம், மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், தாந்திரிகம் அத்தனை கட்டுகளும் விளக்கப்படும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோள்கள் ரீதியாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும், கர்ம ரீதியாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதுவும் பொடி பொடியாக தூள் தூளாகும். அதே போன்று உங்களுக்கு எத்தனை விதமான கட்டுக்கள் இருந்தாலும், பெண் தெய்வ வழிபாட்டு கட்டாக இருந்தாலும், குலதெய்வ கட்டு இருந்தாலும் அத்தனையும் துவம்சமாக்கின்ற கோயில் என்று சொன்னால் இங்கே மகா பிருத்திங்கிற ஆலயம். வருகின்ற ஆடி அமாவாசம் தக்ஷணாயன காலம் ஆரம்பிக்கின்ற காலகட்டம். கடகராசிக்குரியவர்கள், கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வாருங்கள். யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சந்திரன் உச்சமாக இருக்கின்றதோ, அது மட்டும் இல்லை 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கின்ற விக்கிரகங்கள் இங்கே 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான விக்கிரகங்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு உண்டான அதிதேவதைகள், அவர்களுக்கு உண்டான சித்தர்கள், இத்தனையுமே இந்த 108 பிருத்திங்கிரா தேவியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்தாலும் சரி, அல்லது செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி போது வரும்போது உங்கள் நட்சத்திரக்குள்ள அதிதேவதை, அதற்குரிய சித்தர்கள் எல்லாம் அங்கே கருவறையில் அங்கே பக்கத்தில் 108 பிருத்திங்கிரா அடிவாரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுக்கான சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெறும். அதே போல் நிகம்பலா யாகம் இங்கே சிறப்பாக நடைபெறும். நீங்கள் 108 ரூபாய் இருந்தால் போதும், நேரே இந்த நிகம்பலா யாகத்தை கலந்துக்கலாம். அந்த 101 ரூபாவும் காணிக்கை எதற்காக என்று சொன்னால், இங்கே எண்ணெய், மிளகாய், எலுமிச்சம்பழம், கற்பூரம் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை உங்களை திருஷ்டி சுற்றி போட்டு, மிளகாயை உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு, அந்த எண்ணெயை திருஷ்டி சுற்றி போட்டு, அந்த மிளகாய் உங்கள் கையில் கொடுத்து நிகம்பலா யாகத்தினுடைய அந்த மிளகாய் யாகத்தில் உங்களை கலந்துக்க செய்வாங்க. அதுக்கப்புறம் கும்பத்தில் இந்த நீரை எடுத்து உங்களுக்கு தெளிப்பார்கள். இது போன்ற நக்ஷையை உங்களுக்கு இட்டு விடுவாங்க. இது இருந்தாலும் போதும், எத்தனை விதமான கட்டுகள், உடல்வலி, மனவலி எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த மகா பிருத்திங்கிற ஆலயத்தோட மிக சிறப்பு என்னன்னா, கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த கோயிலை நம்பி உயிர் படைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட பல்லூர் மகாவராக டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், திரு மணிமுதலியார் அவர்கள் 40 வருடத்துக்கு முன்பாக, 40 வயது இருக்கின்ற காலகட்டத்தில் கிட்னி செயலிழந்து காலகட்டம், இனி பிழைக்கவே மாட்டார் என்று சொல்லிய காலகட்டத்தில் எத்தனையோ தெய்வங்களை நாடி ஓடி கடைசியாக பெண் தெய்வத்தை வழிபட்டாதான் அவர் பிழைக்க முடியும் என்று சொல்லி இந்த பிருத்திங்கிற அருள் கிடைத்து இன்றைக்கு 37 வருடமாக எந்தவித பிரச்சனையும் இன்றி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிரோசஸ் ஆஃப் லிவர்ன்றது பெரிய விஷயம். கிட்னி ஃபெயிலியர் ஆகி, லிவர் ஃபெயிலியர் ஆகியவங்க யாருமே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டாங்க. ஆனால் 37 வருஷமாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, பல பேர் இங்கே லதா அம்மையார்னு இருக்காங்க,
இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிட்ருக்காங்க. கேன்சர் வந்து அவங்களுடைய அறையில் 7-8 பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் இறந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும் மகா பிரித்திங்கர் அருளால் படைத்திருக்காங்க. அது காரணம் என்ன? இன்றைக்கும் இங்கே கோயிலுக்கு அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல் சொல்லிக்கொண்டே போகலாம். உயிர் போகின்ற தருவாயில் இருக்கின்ற எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க எங்கள் தொலைபேசி அழைப்பை கொடுத்து பூஜை நடந்து படைச்சிருக்கேன். நான் பஞ்சமி ஆனி மாதம் பஞ்சமிலே என் மகனுக்கு வந்த கண் நோய்க்காக வேண்டிட்டு வந்தேன். கண் பார்வையோட அவ்வளோ பெரிய பிரச்சனை. அமாவாசைக்குள்ளே அந்த கண் நோயை அம்மா தீர்ந்துட்டாங்க. அதுதான் இந்த மகா பிரித்திங்கிறா. குறிப்பாக ஆடி அமாவாசை ஏன் இந்த கோயிலுக்கு நாடி வரணும் என்று சொன்னால், அம்பிகை பார்வதியினோட ஸ்வரூபம். கடகராசி என்று சொன்னாலே சந்திரன் பெண் தெய்வ வழிபாடு. இங்கே சூரிய பகவான் கடகராசியில பிரவேசிக்கின்ற காலகட்டம் கடக மாதம், ஆடி மாதம். சூரியனும் சந்திரனும் இரு கண்களாக கொண்டிருக்கின்ற மகா பிரித்திங்கரா தேவியோடைய அந்த சன்னிதானத்திலே அம்பிகையுடைய கண் பார்வை தீட்சணையத்தில் நம்ம அத்தனை கஷ்டங்களும் தீக்கிரையாகிவிடும். அம்பிகையுடைய பாதம் பணிவோம், அம்பிகையுடைய சரணம் படைவோம். நவக்கோள்களும் நாகமாக வீற்றிருந்து கிரீடமாக காட்சியளிக்கின்ற மகா பிரித்திங்கராவை ஒரு முறை இது வந்து தரிசனம் செய்யுங்கள். உங்களை அறியாமல் உங்கள் மனமும் எண்ணமும் உடலும் நாடி மாதம் உங்களை தேடி வருவீங்கள். மகா பிரித்திங்கரா, மகாதேவி, மகா காளி இங்கே பல்லூர் பல்லூர் கிராமத்தில் உங்களுக்காக 108 வழி பிரித்திங்கராகவும் 27 நட்சத்திரத்துக்கும் அதற்குரிய அதிதேவதைகள் சித்தர்களோடு காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் கருணாம்பிகையாக கருவறையிலே உங்களுக்கு ஒரு தாய்க்கு தாயாக, உங்களுக்கு தந்தைக்கு தந்தையாக உங்களை போற்றி பாதுகாக்கின்ற மகா சக்தியாக காட்சியளிக்கின்றார். வாங்க, திருமணி முதலியார் அவர்கள் குடும்பம் மற்றும் சகோதரர்கள் அவர்கள் வம்சத்தின் சார்பாக மகா பிரித்திங்கரா கோயிலின் ஆடி அமாவாசை நிகமலா யாகத்திற்கு அழைக்கிறேன். நவக்கோள்களால் ஏற்படும் அத்தனை தீமைகளும் விலகி நாம் நாடி நன்மை அளிக்கின்ற ஒரு திருத்தலத்திற்கு வாருங்கள். அனைவரும் பக்தியோடு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஷ்டவுமன் தேர்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகத்தோடு இணைந்த ஒரு அழகிய பதிவை மகாவராகி டிவியின் மூலமாகவும் அஷ்டவுமன் தேர்டை மூலமாக இணைவோம் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெய் பிரித்திங்கரே. ஓம் பக்ஷ ஜுவாலை ஜிக்வே கராலே தம்ஸ்ரே பிரித்திங்கரே ஷம் கிரீம் ஹூம் பட் ஸ்வாகா என்று அம்பிகை நம்முடைய கஷ்டங்களை ஸ்வாகா பண்ணுவதற்காக காத்திருக்கின்றார்கள். வாருங்கள், ஆடி அமாவாசை பல்லூர் பிரித்திங்கரா கோயிலை நாடி வருவோம். அரக்கோணத்திற்கு பல்லூர் கிராமத்திற்கு பிரித்திங்கரா தேவியை காண்பதற்கு உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். ஓம் சக்தி. ஜெய் பிரித்திங்கரே.